கூலிங் இல்லாத எந்த பேரும் கசக்கட்டு தான்டா செய்யும். அதை கசப்பு நினைக்கிற எந்த குடியாருன்னு குடிக்க முடியாதுடா. பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் பாவம் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவர் தான் பாவம் பண்ணிருக்கேன்னு. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, குடிக்கிறது பெருசுலடா மோனே, குடிச்சிட்டு வாந்தி எடுக்க கூடாது. வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, அது 4 பேருக்கு தெரியாம பாத்துக்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன நல்ல ஒரு குடியார் நாக்குச்சு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை நல்லா குடிக்க. சக்தி மசாலா முதலாளி தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு. சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்துல ஒண்ணு எழுதிட்டு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதே மாதிரி மீன் குழம்பு மசாலா இருக்கா? தமிழ் இது மீன் குழம்பு மசாலா. ரசப்பொடி தெரியுதா? ரசப்பொடி தமிழ், வேற மொழி இல்லை. கார மசாலா, கார மசாலா வேற எது இல்லை. சீமானுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து இட்லி பொடி. பாருங்க, இட்லி பொடி தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடா இருக்கு. பேப்பையில பிறகு வன்மத்தக்கா தூவுற. சரி, இதுல இருக்கு. ஏன் அப்படி வந்து வணக்கம். சாராய தொழிற்சாலையில ஒன்றும் பெருசா வருமானம் இல்லை அடங்குது. ஏன்னா 10 ரூபா பாலாஜி உள்ள இருந்து இன்னும் வெளியில வரல. அதனால வருமானம் பற்றாக்குறையினால புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு திமுக அமைப்பாளர். என்ன பிசினஸ்? வெறும் 2000 கோடிக்கு தாங்க. 2000 கோடிக்கு போதைப் பொருள், இந்த பவுடர் கோலமாவு கோகிலால வருமே அந்த பவுடர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இது இவர் இவ்வளோ தைரியமா ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து தொன்று தொட்டு ஊர்னது சார் அரசியல். திடீர்னு வந்து விஜய் வந்து ஜெயிச்சிருவார், அது வேற விஷயம். தாக்கு பிடிக்கணும், தாக்கு பிடிச்சிருவார், எல்லாம் கரெக்ட். நல்ல பேரோட வெளியே வரும். வேணான்னு நினைக்கும் போது நல்ல பேரோட வரும். அது வந்தால் தான் அதான் முடியும். நல்லா போத ஒரு படம், பெரிய க்ரௌட் ஃபுல். யூ அதை நம்ம ஒத்துக்கணும். நானும் மிரண்டு தள்ளிட்டு நான் பார்த்துருக்கேன். புரட்சி தலைவரை பார்த்துருக்கேன், புரட்சி தலைவியை பார்த்துருக்கேன், நடிகர் திலகத்தை பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் க்ரௌடு வந்து சேர்றதை பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு கூட விஜய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா என்ன க்ரௌட், வெரி குட் ரஷ். பட் அதை அவர் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார், விஜயகாந்த் இறந்து 16வது நாள் காரியம் கூட நடந்த முடியல சார். ஒட்டுமொத்த சினிமாக்காரனுக்கு அறிவு இல்லை. அதுக்குள்ளே நீ கலைஞர் பெருமை பார்த்துக்கு ஒட்டுமொத்த பேர் இங்க நிற்கிற. கலைஞர் நேத்தம் பிறந்தாரா, நேத்தம் செத்தாரா? 19ஆம் தேதி இப்போ அவருக்காக நினைவேந்தல் கூட்டம் நடத்த போறாரு விஷால் சொல்லியிருந்தாரு. 19 நினைவேந்தல் கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சிருக்கணும்.